ஆனால் அன்னைக்கு பாருங்க பாட்டு பாட மாட்டான். அன்னைக்கெல்லாம் ஒப்பேரி வச்சுட்டு இருப்பான், எல்லாம் மூக்க சிந்திக்கிட்டு. இதில் வேறு எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் சொல்லுவாங்க, புது சட்டை போடக்கூடாதாம்மா, அயன் பண்ணிட்டு போடக்கூடாதாம்மா, என்னென்னமோ சொல்லுவாங்க பார்த்துக்கிங்களா. அப்போ குளிக்கும் கூட மாட்டாங்க. குளிக்க பரவாயில்ல, குட் ஃப்ரைடே குளிக்காத, அப்புறம் முடி வெட்டு தான், குட் ஃப்ரைடே முடிஞ்சு முடி வெட்டிக்கோ அப்படின்னு. இதெல்லாமே சின்ன வயசில் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. அது என்ன காரணம், அதோட பேசிக் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, உங்கள் வீட்டில் ஒரு சாவு நடந்தால் அயன் பண்ணிட்டா போட்டு உட்காந்துருப்பேன். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு சாவு நடந்துருச்சாமா. ஆனால் உலகமே அதை என்ன சொல்லுது, ஹாப்பி குட் ஃப்ரைடே. அதுக்கு பேரே என்னங்க, குட் ஃப்ரைடேன்னு வச்சுட்டாங்க பாருங்க. ஆனால் பாம் சண்டேக்கு அது வந்துச்சானா வரல. ஆனால் உண்மைக்கு சொல்ல போனால் பாம் சண்டேல தான் அது வெற்றினாலும் நம்ம தமிழாக்கம் தான் மாற்றிட்டோம். ஆனால் அது உண்மைக்கு என்ன தெரியுங்களா, சிலுவைக்கு போகும் வழி. குட் பாம் சண்டேங்கிறது என்னங்க, அவர் எங்கே போகிறாரு, சிலுவைக்கு போகிறாரு. இனிதான் பாட ஆரம்பிக்க போகுது. இனி சாட்டையில் அடிச்சு நொறுக்க போகிறாங்க. இதுக்கு தான் புறப்படுறார். இந்த புறப்படுற நேரம் தான் என்ன ஆகி போச்சு, நம் ஜனங்களுக்குள்ள எதுக்கு வந்தாருன்னே தெரியாமல் போச்சு. அதான் பிரச்சனைங்க. எதுக்கு வந்தார் போகிறாரு, இந்த பிரச்சனைகள்லாம் நிறையா ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நான் பல வருடங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தியானிச்சு பார்க்கல ஒரு வேதனைப்பட்ட இடம் தான் அது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்மாவூர் சீசர்கள் அந்த இடத்துல நடந்து வரும் பொழுது ஒருத்தர் வந்து ஜாயிண்ட் ஆகிறாரு. யார் வந்து ஜாயிண்ட் ஆனா, இயேசு வந்து ஜாயிண்ட் ஆகிறார். ஆகிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ கலக்கமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது 2 பேரும் திரும்பி பார்த்து சொன்னாங்களாம், எப்போவுமே பைபிள் படிக்கல, அது ஒரு சினிமா படமாட்டவே பார்க்கணும், அப்போ தான் பைபிள் புரியும். படமாட்ட பார்க்காம எழுத்த படிச்சிங்கன்னா புரியாது. 2 பேர் பெப்பேன்னு திரும்பி பார்த்துருப்பாங்க. பாட்டு நீ மனுஷனாயான்னாரு. ஏன் அப்படின்னா, 3 நாளாக கதிகளையும் கிடைக்குது ஐயா எருசலேமு, பேச்சு மூச்சு இல்லாமல் அவன் திணறிட்டு கிடக்கிறான். நீ வந்து என்ன நடந்ததுன்னு கேட்குற, உனக்கு தெரியாதா, ஊருக்கு புதுசா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதோடைய துவக்கம்தான் பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. சரி, இப்போ நம்ம குருத்தோலை ஞாயிறை குறித்து கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்காக என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவர்களை ரட்சிக்க. உடனே அடுத்த கேள்வி, நாங்களும் சின்ன குழந்தையில சண்டே கிளாஸ்லாம் கேட்டால் கிறிஸ்தவர்களை ரட்சிக்க அப்படின்னா, அது உண்மையா பிரதர் அப்படின்னா, சத்தியமாக உண்மை இல்லை. அவர் கிறிஸ்தவர்களை ரட்சிக்க வல்ல, உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர். உலகத்தின் அத்தனை பாவங்களையும் தன் தலையில சுமக்கும்படி அனுப்பப்பட்ட ஒரு தூதன். நீ போய் தான் எல்லாமே நடக்கணும்ட்டாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலம் வரையிலும் மிருகத்தின் ரத்தங்கள் பாவத்தை மன்னிக்கலாங்கிறது தெரிஞ்சுது. ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான் இந்த பாவத்தை கழுவுன்னு சொன்னா, எந்த மனுஷன் பரிசுத்தமா இருக்கான்னா, தேவன் சொன்னாரு ஒருவனும் பரிசுத்தம் இல்லையேன்ட்டார். நல்லவரே நல்ல போதகரேங்கிறப்ப என்னை நீ நல்லவன் என்று ஏன் சொன்னேன்னு தான் கேட்டாரு. பிதாவை தவிர ஒருவனும். அப்ப நீ எப்படிப்பா என்ன நல்லவன், அப்ப நான் நல்லவன் இல்லை. அப்ப இந்த பூமியில பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் இருக்கான்னா அவன் இல்லை. ஆனா நிறைய பேருக்குள்ள கருத்து மாற்றங்கள் இருந்தது. என்ன மாற்றம், பரிசுத்தம்னு என்ன நினைச்சிட்டான்னா, ஒரு தப்பும் பண்ணாம இருந்தா அவன் பரிசுத்தம் நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படி ஒருவனால பரிசுத்தம் இருக்க முடியுமானா இந்த பூமியில இருக்கவே முடியாது. வெளியே போனா ஒரு போஸ்டரை பார்த்தா கண்கள்ல இச்சை, வெளியே போனா யாராவது தொட்ட மாம்சத்துல இச்சை, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா ஜீவனத்துல பெருமை. சொன்னாரா இல்லையா, கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுல அடி எங்க பயங்கரமா வாங்குறான்னு தெரியுங்களா, ஜீவனத்தின் பெருமையில வாங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கஷ்டம் என்பது எப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில நுழைய தெரியுமா, ஜீவனத்துல ஒரு பெருமை. பாடிட்டா பெருமை, பேசிட்டா பெருமை, ட்ரெஸ் போட்டா பெருமை, எல்லாத்திலையும் பெருமை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தேவன் பிசாசு என்ற ஒன்றை உருவாக்கவே இல்லை. அப்ப எப்படி பிரதர் லூசிஃபர் பிசாசானா? ஏன்னா பிசாசா மாறினது யார் தெரியுமா, லூசிஃபர். இந்த லூசிஃபர் பிசாசா மாறுவதற்கு என்னன்னா, பிசாசா அவன் உருவாகல, அவன் குணாதிசயம் பிசாசுக்குரிய தன்மையெல்லாம் மாறுச்சு.
அது எப்போ மாறுச்சுன்னு கேட்டால் அவனுக்குள்ள பெருமை வந்தது. இன்னைக்கும் பிசாசு உருவாகுதானா? உருவாகுது. யாருக்குள்ள எல்லாம் பெருமை வருதோ அவங்கெல்லாம் பிசாசா மாறுறாங்க. இனிமே புதுசா ஒரு பிசாசு நுழையாது, கவலையப்படாதீங்க. அத்தனையும் பிசாசுடைய கொயர் டீம். இன்னைக்கு அந்த கூட்டத்தில் போய் ஜாயிண்ட் ஆகிற மக்கள் நிறைய இருக்காங்க. யாருக்குள்ளேயும் ஜீவனத்தின் பெருமை வருதோ அவன் எல்லாம் பிசாசா மாறுறான்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் கண்கள்ல இருந்து இச்சை வருகிறது, அதை கவனமா பார்த்துக்க தம்பி. மாம்சத்துக்குள்ள ஒரு இச்சை இருக்கு, அதையும் கவனமா பார்த்துக்கோ. இந்த ரெண்டை காட்டிலும் ஜீவனத்தின் பெருமை ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுமாமா, உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய பிரிவை உண்டாக்கிடும். கண்களிச்சையும் கூட ஆண்டவரே கழுவும் ரத்தத்தால கெஞ்சி அழுது புலமா பண்ணிடுவார். ஆனால் இந்த ஜீவனத்தின் பெருமை என்ன பண்ணிச்சு? லூசிஃபரை பிரிச்சிருச்சு. இன்னைக்கு என்னுடைய அன்பு பிள்ளைகள் உங்களுக்கு சொல்றேன், எனக்குமே நான் சொல்லிக்கிறேன், நம்ம என்ன வேணா திறமையா செய்யலாம், என்ன வேணா ஞானமா செய்யலாம். ஆனா ஒண்ணு வந்துடக்கூடாது, ஜீவனத்தில் பெருமை வந்துடக்கூடாது. எச்சரிக்கை எச்சரிக்கை. இந்த நாளில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் முக்கியமாக சொல்லுவேன், இந்த ஈஸ்டர் தினத்தில் தான் நான் இந்த ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா உன்னுடைய மறுபிறப்பு இப்போதான் உருவாகணும், இப்போதான் உருவாகணும். சரி, சப்ஜெக்ட் மாத்திர வேண்டாம். நம்ம கிறிஸ்தவர்களை ரட்சிக்க வல்ல, உலகத்தையே ரட்சிக்க வந்தவர். யார் யார் சொன்னா? யோவான் ஸ்நானகன் சொல்றான், ஞானஸ்தானம் கொடுத்து அடுத்த நாள் காலையில் இயேசு கிறிஸ்து தன் சீசர்களோடு போகும்பொழுது பார்த்து சொல்றான், நேற்று ஞானஸ்தானம் கொடுத்தான் தெரியல, ஆனால் அன்னைக்கு பார்க்குறான், அடுத்த நாள் காலையில் உட்கார்ந்துட்டு இருக்கான் கரையோரத்தில், இப்படி பார்க்குறான், இயேசு தேவ ஆட்டுக்குட்டி போகுது, அவன் கண்ணுக்கு ஒரு வெளிப்பாடு வருது. என்னங்களா சொன்னா? இதோ உலகத்தை ரட்சிக்க வந்த ஜீவ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னான். இப்போதான் அவன் கண்ணுக்கு தெரியுது அவர் எங்கே வந்தா, எதுக்கு வந்தாருன்னு. நேற்று ஞானஸ்தானம் கொடுக்கல, அவன் சொல்றான், நீ கொடுக்க நான் எடுக்க இருக்கையில் நான் கொடுத்து நீ எடுக்கலாமாங்கிறான். அவர் சொல்றாரு, இது சமயம் நம்ம ரெண்டு பேருக்கு வாய்த்து இருக்கு, நீ தான் கொடுக்கணும் நான் தான் எடுக்கணும், இப்ப கொடுப்பா அப்படிங்கிறாரு. அப்ப அவனுக்கு தெரியல இவர் யாருன்னு. அடுத்த நாள் இப்போ ஞானஸ்தானம் கொடுத்தோன்னே ஒரு விஷன்ல ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. அவன் பார்க்குறான், இதோ தேவாட்டி உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதாமா, சுமந்துட்டு தீர்த்துருவாராமா, தீர்க்கிற தேவாட்டிக்கிட்டி போகுதுங்கிறாரு பாருங்க. திஸ் இஸ் த ரெவலேஷன். இந்த வெளிப்பாடை யோவான் ஸ்நானனுக்கு அடுத்த நாள் கொடுத்தார். அப்படின்னா இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவர்களை ரட்சிக்க வந்தாரா? இல்லை பிரதர், சத்தியமா இல்லை. உலகத்தையே ரட்சிக்க வந்த தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை தன் தலையில சுமந்து பாவத்தை தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி. ஏன்னா நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோங்கிறார் பிதா. என்ன முடிவெடுத்தோம்? நம்மை போல ஒரு மனுஷனை உண்டாக்குவோம்னு சொல்லி முடிவெடுத்தோமா இல்லையா? யார் முடிவெடுத்தாங்க? நாம்னு சொல்லுவார். நீங்கள் போய் இப்போ ஆதியாகமத்தில் படிச்சு பாருங்க. நாம் ஒரு மனுஷனை உண்டாக்குவோங்கிறார் பிதா. நாம்னு சொல்லும் போதே அவர் யார சொல்லியிருப்பாரு? பிதா, சுதன், பரிசுத்தாவி. அவருக்குள்ள சுதனும் இருக்குது, அவருக்குள்ள ஆவியும் இருக்கிறத அவர் சொன்ன இடம் அந்த இடம் தான். அதை நீங்கள் தான் வெளிப்பாட்டில் புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, நாம் போய் பார்ப்போமாங்கிறார், நாம் போய் பார்ப்போங்கிறார். தேவன் உண்டாக்கினது அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எதுக்கு தெரியுங்களா? உங்களை எங்களை மாத்திர ரட்சிக்கல்ல, உலகத்தின் பாவத்தை. அவன் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு கொடுத்தார். முஸ்லீமுக்கு விருத்த சேதனம் என்ற ஒரு கோட்பாடை கொடுத்தார். உங்களுக்கு என்னதான் இந்த திருவிருந்துங்கிற கோட்பாடை கொடுத்தார். திருவிருந்து கொடுக்கறதுக்கான காரணக்கர்த்தாவே இந்த நாள் தான். அப்போ கிறிஸ்தவர்களை மாத்திரம் ரட்சிக்கவல்ல, அவர் உலகம் முழுவதின் பாவத்தை கழிக்க. ஏன்னா நம்ம ஒரு மனுஷனை உருவாக்குவோன்னு சொன்னார். எதுக்காக? பரலோகத்திற்கு அழைச்சி கொண்டு போகிறதுக்காக. பிசாசவன் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுனா, நம்ம பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கிட்டா. பரிசுத்த குலைச்சல் உண்டானோன்னே நம்ம பரிசுத்தம் போனோன்னே இப்போ நம்ம பரலோகத்துக்கு தகுதி இல்லை, பரலோகம் போக முடியாது. இது முதலாம் ஆதாம் செய்த தவறு. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு. இல்ல ஆண்டவரே, இல்ல பிதாவே, நீர் என்ன நோக்கத்திற்கு இந்த மனுஷர்களை படைத்தீரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற. அதான் சொன்னார், என் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற வந்தேன். என்ன சித்தம்? நான் ஒரு புது ஜனத்தை பரலோகத்திற்கு நான் ஆயத்தமாக்கணும், அந்த ஜனம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு ஜனத்தை உருவாக்கினார். இந்த ஜனத்தை எதுக்கு பிரதர் உருவாக்கினார்? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். லூசிஃபர் பாவம் செய்தான். லூசிஃபர் கூட
பாடுறதுக்குன்னு ஒரு கொயர் டீம் இருந்தது. அந்த கொயர் டீமுக்கு நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க தான் பேர் வச்சிருக்காங்களோ. ஹல்லேலூயா பாடிட்டு இருந்த ஒரு டீம். என்னைக்கு லூசிஃபர் தலைவன் தன் பாவத்தை பெருமையில் விழுந்தானோ அவன் கூட அந்த டீம் ஃபுல்லாக அந்த பூமியில் விழுந்துருச்சு. 3 பிரதான தூதர்கள், மீகாவேல், கேப்ரியல், லூசிஃபர். இந்த 3 பிரதான தூதர்களை, பிரதானம்னா தெரியுதா, இந்த முக்கிய மந்திரிப்பாங்களே, மந்திரிக்கு பேர் என்னங்க, அது மாதிரி இவங்க வேறு முக்கிய பிரதான தூதர்களாக இருந்தாங்க. அதில் ஒரு டீம் கல்றுச்சு. எந்த டீம் கல்றுது? அந்த டீம் போயிடுச்சு. இப்போ 30 முக்கோடி தேவர்களும் இல்லை. இப்போ நம்ம பிதாவுக்கு பாடணும்ல, மகிழணும்ல. அந்த இடத்துல தனக்கென்று ஒரு ஜனத்தை உருவாக்கணும்னு நினச்சவர் தான் ஃபஸ்ட்டு நாம் போய் நம்ம போல ஒரு மனுஷனை உருவாக்கணும்னு முதல்ல உருவாக்கினார். இப்போ லூசிஃபருக்கு என்ன கோபம்? நான் இருந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வந்துட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு ஆடிட்டு இருக்கிறவன் தான் இன்னும் ஆடிட்டு இருக்கிறான். அப்படி வந்த சண்டை தான் இது. அவனுக்கு என்னன்னா, நான் இருந்த இடத்துல இன்னொருத்தரும் விட மாட்டேன். இவருக்கு என்னன்னா, இனி நீ எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் எனக்கென்று ஒரு ஜனத்தை உருவாக்குவேன், அப்போ உருவாக்கிங்க பார்க்கலாம் அப்படின்னு இறங்கின சண்டை தான் இன்னைக்கு வரைக்கும் தீரல. இப்போ அவர் எதுக்கு பயிற்சி கொடுக்குறாரு? தேவனை அங்கே பரலோகத்தில் ஆராதிக்க ஒரு ஜனம் தேவை. அதனால தான் பரலோகத்தில் செய்யப்படுவது போல அங்கே என்ன செய்ய போறீங்க தெரியுமா? தேவனை ஆராதிக்க போறீங்க. அதனால தான் இங்கே ஆராதிச்சு பழகுங்கிறாரு. இது ட்ரைனிங் சென்டர். பூமி உங்களுக்கு எனக்கு என்னங்க? ட்ரைனிங் சென்டர். ஆராதிக்க பழகணும். மற்ற காரியம் எனக்கு தெரியும் அவனுக்கு என்ன தேவைன்னு கொடுக்க. முதல்ல அவன் எதை பழகணும்? முதல்ல ஆராதிக்க பழகணும். அதனால தான் சொன்னேன், நீ பாஸ்டர் ஆகுங்கிறது வினாடி பொழுதுல பாஸ்டர் ஆகிடலாம். ஒரு பெரிய மேட்டர். நான் கூட முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன், பாஸ்டர் ஆகுது கஷ்டம், பிரதர் ஆகுது கஷ்டம், ரெவரன் ஆகுது கஷ்டம், பிஷப் ஆகுது கஷ்டம், அதுக்கு இத்தனை படிக்கணும் அப்படின்னு. இப்போ திரும்பி பார்த்தோன்னா நான் ரெவரன் பிஷப்பை விட நிறையா படிச்சுட்டேன். ஆனால் விசுவாசியாக இருப்பது தான் கடினம். முதல்ல நீங்கள் நல்ல விசுவாசியாக இருங்க, சபைக்கு ஒழுக்கமாக வாங்க, பாஸ்டருக்கு கீழ்ப்படித்திருங்க, வேத சத்தியத்துக்கு அதை காட்டிலும் கீழ்ப்படிந்திருங்க, சத்தியத்தை கரெக்டாக கீழ்படிங்க. அதே மாதிரி சொல்லி கொடுக்குற பாடங்களை நீங்கள் தெளிவாக கேட்டு நீங்களும் பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை ஆட்கொள்ளுங்க. இன்னைக்கு நான் போகலைன்னா பிள்ளைகளும் போகாதாமா. எங்கூட ஐக்கியமாக இருந்தால் பிள்ளைகள் ஐக்கியமாக தான். இது யாருக்கு கேடு? என்ன மாதிரி பழமொழி சொல்லுவாங்களே, குளத்து மேலே கோவப்பட்டா யாருக்கு கேடு? குதிரைக்கா குளத்துக்கா? அது வேறு மாதிரி வரும், விட்டுருங்க. கண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு, சிரிச்சிட்டாரு. ஆமாம், ஹல்லேலூயா. சரி, அப்போ இவர் உலகத்தை ரட்சிக்க வந்த தேவனோ தவிர ஏதோ உங்களுக்கு எனக்கு ஒரு சபையில் 30 பேருக்காக வந்தால் 100 பேருக்காக வரல. இது தெளிவான உண்மை. ஏன்னா வேதத்தில் ஒரு எரேமியாவில் 32 நினைக்கிறேன், எரேமியா 32 மாம்சமான 19 27 வரும் பாருங்க. 32வது அதிகாரம் 27 வசனம் நினைக்கிறேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். வெரி குட். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. ஆழக்கான சட்டம் தான் பெருசு இருக்கு. ஓ, அங்கதான். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய. சார், உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தின் தேவன் அவரே. யார் சரியான கடவுளுங்கிறத தெரிஞ்சுக்கிற நேரம் இதுதான். எந்த கடவுளும் தன்னுடைய பிள்ளைகள், அதாவது மனுஷனுடைய பாவத்திற்காக சிலுவை பயணம் செய்த எந்த கடவுளும் இல்லை. எந்த கழுமரத்தில் எந்த தெய்வம் கொல்லப்படல. ஆனால் தன் சாவை தெரிந்து பயணம் செய்த ஒரு பயணம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிலுவையின் பயணம் இதுதான். இப்போ இங்கே வராரு. வந்தா இவர் தேசத்திற்கு மட்டும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேசத்துக்கு தேசம் விரோதமாயிடுச்சு, மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாயிடுச்சு, ஜாதிக்கு ஜாதி விரோதம். இன்னைக்கு எங்க நோக்கினாலும் விரோதம் விரோதம் விரோதம், சண்டை. என்னடானாக்கா இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர் ஒரு புது இது உள்ளுக்குள்ள நுழைஞ்சாரு, பெரிய நஷ்டம் உலகத்துக்கு மூலம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணாரு,
அதை என்னமோ வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. வெயிட் பண்ணுறேன்னொன்னே அது ஒரு பெரிய நஷ்டமாக மாறிடுச்சு. ஆக மொத்தம் ஆட்சி செய்யும் தலைவர்கள் சரியில்லை. இந்திய தேசத்தில் பெரிய பாடுகள் போய்கிட்டு இருக்குது. கர்த்தர் நல்ல ஜெபம் பண்ணுங்க, துணையாக இருப்பாராக. ஏன்னா இப்போ எல்லா மாநிலங்களும் தெரிஞ்சிருச்சு, தமிழ்நாடு ஒரு முதன்மையான மாநிலமாக வெளியே காட்டிடுச்சு. பெருத்த சந்தோஷமான விஷயம். இப்போ தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும்போது நம்ம ஏன்டா சும்மா இருக்கணும்னு இப்போ யூபி எந்திரிச்சிட்டாங்க, பீகார் எந்திரிச்சிட்டாங்க. எல்லாருமே அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பெருகணும், அப்போ தான் சென்ட்ரல் கரெக்டாக மாறும். இவ்வளவு பாடுகள் மத்தியில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாம் சண்டே கொண்டாடக்கூடாதுங்கிற அளவுக்கு யூபி பீகார்லாம் சர்ச்சுக்குள்ளெல்லாம் ஆர்எஸ்எஸை இந்துஸை விட்டுட்டு யாரும் ஜெபிக்கக்கூடாது வரக்கூடாதுங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. குட் ஃப்ரைடேயுடைய கவர்மெண்ட் ஹாலிடேவை நிராகரிச்சுட்டாங்க. ஆமாம், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே கிடையாது. எவ்வளவு பெருசை யாருக்கு கொண்டு வரலாம்? உனக்கும் எனக்கும் தான் பாதிப்பு, முஸ்லீம்ஸ்களுக்கு பாதிப்பு. ஃபேர் டீலிமிட்டேஷன்ஸு, அதாவது மக்கள் தொகை குறைப்பு அது உருவாகுது. எல்லாம் இப்போ எந்திரிச்சிட்டாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. சரி, தேவன் இந்த மாதிரி பாவத்தில் சிக்கின ஜனங்களை விடுதலையாக, அதனால தான் சேவஸ் அதான் ஓசன்னான்னு கத்துனாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கேட்குறீங்களா இல்லையா? ரைட். இன்னைக்கு தான் ஓசன்னா. ஆமேன் சொல்லுங்க. ஈஸ்டர் முடிஞ்சோன்னு ஓசனை சொல்லக்கூடாது. ஈஸ்டர் முடிஞ்சு பாடுறவன்லாம் இருக்கான், ஓசன்னாங்கிறான், பாடக்கூடாது. ஏன்? ரட்சிக்கப்பட்டுட்டீங்கல்ல. அவன் என்ன சொல்லி கூட்டிகிட்டு போகிறான்? எங்களை ரட்சியம்னு கூட்டிகிட்டு போகிறான். நீ உயிர்த்ததுக்கப்புறம் எங்களை ரட்சியம்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால தான் ஓசன்னா என்ற பாடல் ஈஸ்டரை தவிர வேறு டைமில் பாட மாட்டாங்க. ஆனால் சில பெண்டிகால் சபையும் பாடுது, சில ஆர்சிகளும் பாடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, இன்னும் நாங்கள் ரட்சிக்கப்படலைன்னு நினச்சிட்டு இருக்கான். இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, பழைய ஏற்பாட்டில் எங்களை ரட்சியம்னு கேட்டாங்க. அதுவே புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது என்ன சொல்லிட்டாங்க தெரியுங்களா? வெற்றி சிறந்தார் அப்படிங்கிற ஒரு துதியை சொல்ல ஆரம்பித்தாங்க. வெற்றி சிறந்தார். இதுக்கெல்லாம் நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எங்களை ரட்சியம்னு கேட்டான். அதுதான் உங்கள் ஜெபமாக இருக்குது இப்போவும். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்களுக்கு அதை கொடுங்க, ஆண்டவரே எங்களுக்கு. புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே அதே கழுதையுடைய ஓசன்னா என்னவா மாறிடுச்சு தெரியுங்களா? அர்த்தம் ஓசனை தான். அர்த்தம் எப்படி மாறிடுச்சுலாம்? விக்டரி அண்ட் ப்ரைஸு, வெற்றியும் துதியுமா மாறிடுச்சு. அப்போ உங்கள் ஜெபங்கள் எப்படி மாறணும்? புதிய ஏற்பாட்டின் ஜனங்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டு ஜனமா புதிய ஏற்பாட்டு ஜனமா? எனக்கு புரியாது. புதிய ஏற்பாட்டு ஜெபமா பழைய ஏற்பாட்டு ஜெபமா உங்களதான்? ஆமாம். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு ஜெபமா புதிய ஏற்பாட்டு ஜெபமா? பழைய ஏற்பாடு. அவர் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருந்தார். அதனால தான் அவருக்கு விருத்த சேதனம் எல்லாம் நடந்தது. ஆனால் அப்பா அப்பாவை கீழ்ப்படிஞ்சு நடத்திக்கிட்டு அப்புறம் அவர் புதிய ஏற்பாட்டின் ஜெபத்தை கொண்டு வந்தார். அதுதான் இந்த ஓசன்னா என்ன ஆயிடுச்சுன்னா வெற்றி துதிகளாக மாறிடுச்சு. அப்போ உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? நீ கெஞ்சற ஜெபம்லாம் இல்லை இப்போ. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ஜெபங்கள் எப்படி இருக்கக்கூடாது? கெஞ்சறது எப்படியாவது ஒரு 1 லிட்டர் பால் அப்படின்னு கெஞ்சக்கூடாது. எப்படியாவது 1 கிலோ தக்காளின்னு கெஞ்சக்கூடாதாமா. இயேசுவின் நாமத்தில் உண்டாக கடவுது. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் என்ன வேணா கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்ன சொல்கிறான்? சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த சனியம் பிடிச்ச மனுஷனுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கத்தை மாற்றுங்க ஆண்டவரே. இப்போ விக்டரி அண்ட் ப்ரைஸு. இப்போ எப்படி ஜெபம் பண்ணனா? இயேசுவின் நாமத்தில் குடி போதை நாவி என் கணவனை விட்டு என்ன சொல்லுவீங்க? ஒரு ஓரமாக போய்க்கோன்னு சொல்லி கோட்டர் அடிக்கிறது கொஞ்சமாக அடிக்கிட்டுன்னு வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால கட்டளையின் ஜெபமா இன்னைக்கு மாறிடுச்சு. அந்த ஓசன்னா 2 விதமாக இருக்குது. அங்கே சேவஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ரோமரிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கிறது தான் ஓசன்னா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்தோடனே அது என்ன ஆயிடுச்சு? வெற்றியின் கீதமாக மாறிடுச்சு. எங்களை காப்பாற்றிடுவாருங்கிறாரு. இனி காப்பாற்றுங்கன்னு கேட்குற பழக்கம் இல்லைங்கிறது நிறைய அர்த்தங்கள் இந்த பாம் சண்டேல இருக்கு. சொல்லிக்கிட்டே போகலாம், கதைக்கு வர முடியாது நம்ம. சரி, இப்போ என்ன சம்பவம் நடந்ததுன்னு எவ்வளோ வேகமாக போக முடியுமோ போகலாம். லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30 முதல் 44 19 சாப்டர்
30 to 44 verse. உங்களுக்கு எதிரே இருக்கிற உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் எல்லோரும் நல்லா கவனிங்க ப்ளீஸ். என்னாச்சு? மைக் ப்ராப்ளமா உங்க ப்ராப்ளமா? மனுஷர் எல்லாரிலும் படிங்க. நான் மறுபடியும் மனுஷரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்படியே நீங்க வாங்க, மத்தேயு 21 வாங்க. 1 நினைக்கிறேன். அங்க எப்படி, அங்க என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே நீங்க வெயிட் பண்ணவே வேண்டாங்கிறாரு. போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு சரி ரைட் ஓகே 2 வாங்க. 2வது வசனத்துல உங்களுக்கு எதிரே இருக்கிற அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும். இன்னொரு வசனம் இருக்குது, கழுதை குட்டியாகிய பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 9 இது சகரியா 9. ஆமா பிரதர். சகரியா 9:9க்கு வாங்க. சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, குட் ஃப்ரைடே அன்னைக்கு மிகவும் களிகூறுன்னு சொல்லல. ஆனால் பாருங்க, பாம் சண்டேக்கு மிகவும் களிகூறுங்கிறாரு. ஆனால் மனுஷன் எப்படி பண்ணுறோம்? நம்ம ஆப்போசிட்டாக பண்ணுறோம். குட் ஃப்ரைடேவை துக்கமாக கொண்டாடுறோம். இங்க பாருங்க, அவர் மிகவும் களிகூறு. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் ஆழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவரா இருக்கிறார். சரி ரைட். இன்னும் நிறைய ஆதாரம் தர முடியும். அப்படியே தந்துட்டு இருந்தா கழுதை மட்டும் தான் பேசணும், டைம் இருக்காது. ரைட் ஓகே. இப்போ இந்த கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரி மேலும். இன்னொரு இடத்துல படிச்சுங்க, கழுதை குட்டியின் மேலும் படிச்சுங்க. இன்னொரு இடத்துல படிச்சுங்க, கழுதையின் மேலும் ஏறி வருவா. இப்போ என்ன, கழுதை இருந்ததா கழுதை குட்டி இருந்ததா? எல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. இது சரியான இன்னும் ஆதாரம் கிடைக்கல. சில ஸ்காலர்ஸ், அதாவது சில வேதப்பாரர்கள் அவர் கழுதை குட்டி அங்கே இருந்ததுன்னு சொல்றாரு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் டிக்ஷனரியில் போய் தொலாவும் போது ஏன் இப்படி ஒரு தடுமாற்றம் அப்படிங்கும்போது, இந்த மரின்னு வருது பார்த்தீங்களா, கழுதை குட்டி ஆகிய மரி. ரைட். தமிழில் அதிக அர்த்தம் இல்லை. என்னன்னு கேட்டால், கழுகு குஞ்சு, கோழி குஞ்சு அப்படின்னு குட்டியாக இருக்கிறதுக்கெல்லாம் குஞ்சுன்னு வந்துருச்சு. அடுத்தது நாய்க்குட்டி, பூனைக்குட்டி குட்டின்னு வந்துருச்சு. குட்டி இந்த பக்கம். இன்னும் இங்கிலீஷில் போவீங்கன்னா பப்பி, புசி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. எதுகளுக்கு? குட்டிகளுக்கு அந்த பேர்லாம் நிறையா இருக்குது. அப்படி ஒரு விளக்கம் கொடுக்குது பைபிள். என்ன அப்படின்னா, மரி என்பது கழுதை குட்டியோட பேர் இல்லை. நீங்கள் கழுதை குட்டிங்கிறீங்களா, குட்டி கழுதைங்கிறீங்களா, அந்த குட்டிங்கிற இடத்துல மரியை போட்டுக்கோ. ஹீப்ரூவில் மரின்னா என்ன அர்த்தம்? குட்டி. அதுக்கு பேர் கிடையாது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கழுதை குட்டிங்கிறத கழுதை மரி. அப்போ கழுதை குட்டிக்கு மரின்னு சொன்னாங்க, பேரெல்லாம் இல்லை. இது ஒரு விளக்கம் இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இல்லை அவர் ஏறி போன கழுதை குட்டி, அதாவது குட்டி கழுதை மேலதான் ஏறினார். அம்மா கழுதை அங்கே இல்லை, குட்டி கழுதை மேலே ஏறினாரு. அதனாலதான் சகரியா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. இன்னொன்று சொல்றாரு, அவர் கழுதையின் மேல் ஏறி வந்தார், வேலையை முடிச்சுட்டாங்க. இன்னொரு இடத்துல இப்ப படிச்சீங்கல்ல மத்தேயுல, எதுல? ஒருவரும் லூக்கா 19 ஒருவனும் ஒரு காலும் ஏறிடாத கழுதை குட்டி. இயேசு கிறிஸ்து நிறைய பாடங்கள் இதுல கத்துக்கலாம். அதாவது வருஷம் பூரா இந்த ஒரு அதிகாரத்தையே பேசலாம்.
வருஷம் பூரா பேசலாம். அதில் உங்களுக்கு எனக்கு என்ன உணர்த்துதுன்னா, நாங்கள் ஒரு தடவை சவுதி போயிட்டு வந்துட்டு என்கிட்ட டிரான்ஸ்போர்ட்டுக்கு பைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒன்று வாங்கலாங்கிறப்ப செகண்ட்ஸில் ஒன்று பேசிக்கிட்டேன். ஒரு 22 என்னமோ 12 ரூபா நினைக்கிறேன். இந்த இது என்ன வண்டி அது, ஹீரோ ஹோண்டாவில் ஒரு வண்டி இருக்கு பேஷனுக்கு முன்னாடி, இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொன்று சன்னமாக இருக்கும், ஸ்ப்ளெண்டர். கையை தட்டுங்க. யார் ஓட்ட தெரியாதவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஸ்ப்ளெண்டர் உங்கள் அம்மா தான். ஸ்ப்ளெண்டர் வாங்கலான்னு சொல்லிட்டு செகண்ட்ஸுக்கு வாங்கியாச்சு, பணமெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் வண்டியை வாங்குறேன், உடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறேன், வாங்காது, அது எனக்கு பிரியம் இல்லைன்ட்டாரு. என்னையா அப்படிங்கிறப்ப எனக்கு ஒன்றுமே புரியல, சத்தத்தை காணோம். திடீர்னு என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 2-3 வசனத்தை கொடுத்தாரு. அதில் ஒன்று கல்லறை, அதில் எழுதியிருக்கு என்னென்னா, அவரை கல்லறையில் வச்சாங்களாமா. அந்த கல்லறை ஒருவனாலும் ஒரு காலம் வைத்திராத கல்லறை. அப்போ இயேசுக்கு எல்லாமே என்ன வந்திருக்கு, புத்தம் புதுசாக வந்திருக்கு. கழுதை எப்படி வந்திருக்குது, ஒருவனும் ஒரு காலம் ஏறி கழுதை குட்டி தான் எனக்கு வந்துச்சு. உடனே எங்கள் மாமனார் ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணி நீங்கள் புதுசுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன்ட்டு. அப்போ நீயும் நானும் என்ன வாங்கணுங்க, இந்த செகண்ட்ஸில் தொழாகிற வேலையில் ஆகாது. கல்யாணமும் சரி வண்டியும் சரி, நாம் எப்போவுமே எப்படிங்க ஃப்ரெஷ் பீஸ் தான். ஹல்லேலூயா. நிறைய கற்றுக்கலாம் பைபிள்லேருந்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட்ஸுக்குன்னு அலைவாங்க. சில பேர் இருக்காங்க செகண்ட்லேயே அலைவாங்க. போங்க. ஆமாம், என்கிட்ட அதுக்கு வேறு ஜெபம் வேணும் வருவாங்க, இதுக்கு நான் வேறு ஜெபம் பண்ணணுமாம்மா. செகண்ட்ஸுக்கு எதுக்குங்க ஜெபம், முடிஞ்சதுன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போங்க, புதுசு வாங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம அது ஒரு சின்ன ஞானம் தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கற்றுக்கணும். எப்போ பாரு இந்த செகண்ட்ஸ்லேயே போயிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த இதெல்லாம் தான் யூதாஸ் காரியோத்தோட குணாதிசயங்கள். இந்த யூதாஸ் காரியோத்து இதை 300 பணத்துக்கு வித்திருந்தால் அவன் புத்தி எங்கே போச்சு? அவர் உடனே என்ன சொன்னார், தரித்திரர்கள் உங்களோடு எப்பொழுதும் இருப்பார்கள். அப்போ இந்த மாதிரி புத்தி உள்ளவங்க யாருங்க, தரித்திரவர்கள். சார் ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஸ்டாலின் ஒரு ஆர்டர் போட்டு கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு 4000 ரூபா. நீங்கள் பார்க்குறீங்களா எத்தனை பேர் ஓடுறாங்கன்னு? ஆனால் நம்ம சபையிலேருந்து ஒரு ஆள் தான் ஓடும், மொத்த 6 ஓடுது. அந்த ஒரு ஆள் யாரு, அதான் எனக்கும் தெரியல. இதுக்கெல்லாம் ஓடுவான் பாருங்க. ஒன்றும் இல்லை, முக்கில் போட்டு பர்மடாஸ் தான். 2 பர்மடாஸ் வாங்கினா 200 ரூபா. எத்தனை பேர் கியூவில் நிற்பான்னு பாருங்க. இதெல்லாம் தரித்திர சிந்தை. இந்த மனுஷன் தான் இருக்கக்கூடாதுங்கிறார் அவரு. கர்த்தருக்கு பாருங்க, ஒருவனும் ஒரு காலும் ஏறிடாத கழுதை குட்டிய கொடுத்துட்டாங்க. அதனால இது ஒரு குழப்பம் இருக்கு. தெளிவான இது எங்கேயுமே இல்லை. கழுதை குட்டி வந்துச்சா, இதுக்கு ஒரு ரபி ஒருத்தர் இஸ்ரேல்லேருந்து ஒரு ரபி ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, அங்கே கழுதை குட்டி கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, அம்மா கழுதை வராதாமா அவர் சொல்லியிருக்காரு. அம்மா கழுதைக்கு முன்னாடி குட்டியை கூட்டிகிட்டு போனோன்னா அதை பார்த்துட்டு இது வர ஆரம்பிச்சிருச்சான். இது ப்ராக்டிக்கலாக இருக்க தவிர சத்தியமாக இல்லைங்க. அதாவது இன்னும் ஆவியானவர் அதை குறித்த விளக்கமே கொடுக்கல. இன்னொரு ரபி பேசியிருக்காரு. அவர் சொன்னார், அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீப்ரூவில் ஒரு பழமொழியே இருக்காமா, காக்கா உட்கார பழம்பழம் கீழே விழுந்தா. எங்கே உட்கார்ந்தது எங்கே விழுது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ஒரு பழமொழி சொல்லிட்ட பாருங்க, காக்கா உட்கார பழம்பழம் விழுந்துதான் அப்படிமா. அது உழுக பேர நேரம் இந்த காக்கா வந்துருச்சாமா. இப்போ என்ன சொல்லிட்டு, இந்த காக்கா உட்கார்ந்ததுனால விழுந்தா. இது ஒரு பழமொழி. இன்னும் வேறு ஏதாவது பழமொழி? அது இப்போ முத்திரைச்சி சொல்லிச்சேன், நல்ல வாங்கி சம்பாரிச்சு ஆசை என்னென்ன பேர் வாங்குறாருன்னு பார்த்துக்குங்க. நல்ல வாங்கி சம்பாரிச்சு நார வாங்கி கையில் கொடுக்குறதாமா. இதெல்லாம் என்னங்க பழமொழிகள். இப்படி தான் அங்கே சொன்னாங்களாமா. இளம் கழுதை மேலே ஏறினதை அவங்க சொன்னாங்களா, கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறினார்னு ஏன் சொன்னாங்கன்னா, அது ஒரு இளம் கழுதை என்பதை ஹீப்ரூவில் இருக்கிற அந்த பழமொழி மாதிரி தான் பேசி எழுதப்பட்டிருக்குன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இது ஏன் பிரதை இவ்வளோ குறிப்பாக சொல்கிறாங்க தெரிஞ்சு வச்சுங்க. நாளைக்கு திடீர்னு வெளியே போகிறீங்க, ஒருத்தன் கேட்டான் 2 கழுதியில் ஏறினாரா அப்படின்னா நீ என்ன சொல்லுவ? இதில் ஒரு கால் இதில் ஒரு கால் வச்சுக்கொண்டுட்டாரா? அப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்கவே முடியாது. இந்த விளக்கம் வேறு ஒன்றும் இல்லை. நானும் தேடி பார்த்தேன், நீங்கள் தேடி கண்டுபிடிச்சா எனக்கு சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். சரி, இப்போ கழுதை குட்டியின் மேலும்
அப்படியே அங்கே வாங்க. அந்த லூக்கா 19 படிச்சிங்க. 19 30க்கு வாங்க. சரி, அது முடிச்சிட்டிங்க. அடுத்து 31. சரி, அதுக்கே வாங்க 30. அதில் சில விளக்கங்கள் கொடுக்குறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற போங்கள், ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யார் தெரியுமா அந்த கழுதை? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த கழுதை யார் தெரியுமா உங்களுக்கு? நானும் நீயும் தான். முச்சந்தியில் நின்ன கழுதைகள். நீங்க எப்படின்னு தெரியல, நான் முச்சந்தியில் நின்ன கழுதை, ஒருவராலும் கனப்படுத்தப்படாத ஒரு கழுதை. இந்த கழுதை எங்க நின்றுச்சு தெரியுமா? இருவழி. இன்னும் வசனத்துக்குள்ள போகலாம், என்னால் போக முடியும். இந்த ஒரு வசனத்தை வச்சே நீ 1 மாதம் பேசலாம். இந்த கழுதை எங்க நின்றுச்சு தெரியுங்களா? இருவழி சந்தியில் ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கணும். இன்னொரு வசனம் இருக்கு. இருவழி சந்தினா 2 ரோடு போகுதாமா. அந்த ரோட்ல அங்க முக்கில் கட்டி இருக்கும். நீ என்ன பண்ற? அந்த கழுதைய அவிழ்த்து கொண்டு வா. நீ நான் எங்க இருந்தது தெரியுமா? இரமணம் உள்ளவர்களாய் நின்றுட்டு இருந்தோம். கிறிஸ்துவுக்குள்ள போகலாமா வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை இப்போ சாலையில் போகலாமா சாயந்தரம் போகலாமா? இதே குழப்பத்தில் நின்ன கழுதை நானும் நீயும். என்னையும் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா எங்களை கழுதைன்னு சொன்னான்னு போய் வெளியே சொல்லிடாத. நானும் நீ எங்கே நின்னோம்? குழப்பமான ஒரு கழுதைகளாக நின்றுட்டு இருந்தோம். யார் பார்த்தா தெரியுமா? ஆண்டவர் தன் சீசர்களை சொன்னார். யார் அந்த சீசர்கள்? என்ன மாதிரி போதகர்கள். சொல்கிறாரு, இது அந்த ஒரு கழுதை இருக்கு பாரு, அந்த கழுதைக்கு நீங்கள் உங்கள் பேர் போட்டுக்குங்க. அது எங்கே நிற்கிது தெரியுமா? இருமணமுள்ள கழுதையாக நிற்கிது. இந்த சபைக்கு போகலாமா? ஈஸ்டருக்கு அந்த சபைக்கு போகலாமா? அவள் ஃப்ரெண்டு கூப்பிட்டாலே, இவங்க மாமனார் கூப்பிட்டாரு. இப்படி இரு வழியில் இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளே வாழலாமா வேண்டாமா? குடிக்கலாமா வேண்டாமா? எத்தனையோ மனப்போராட்டத்தில் ஒரு கழுதை நிற்கிது. நீ என்ன பண்ண? அந்த கழுதையா என்ன பண்ணுமாமா? அவிழ்த்து கொண்டு வா. நம்மளை கட்டவிழ்த்து. நம்ம எதில் கட்டப்பட்டிருக்குன்னு தெரியுமா? குடி போதையில் கட்டப்பட்ட கழுதைகள், விபச்சாரத்தில் கட்டப்பட்ட கழுதைகள், போராட்டத்தில் கட்டப்பட்ட கழுதைகள். அவர் சொல்றாரு, அந்த கட்டிலிருந்து அதை அவிழ்த்து கொண்டு வாங்கிறார். அப்ப சீசன் போதகன் ஊழியனுக்கு என்ன வேலைங்க? கட்டவிழ்க்கிற வேலை. கட்டவிழ்த்து கொண்டு வாருங்க. அப்படிங்கும்போது படிங்க அடுத்த வருஷம். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், கேட்கறானா இல்லையா? சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. இதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் சொன்னால், இனி என் ஒய்ஃப் இந்த சர்ச்சுக்கு வந்தான்னா நான் போய் பிஜேபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னாரு. என்னையா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? இந்த சர்ச்சால் தான் எங்கள் குடும்பம் நாசமாக போச்சுன்னா. எப்படியெல்லாம் மனுஷனுங்க ரூம் போட்டு யோசிக்கிறானுங்க பாருங்க. ரூம் போட்டு யோசிப்பானுங்களாட்டுக்கு. இந்த சர்ச்சால் தான் என் குடும்பம் நாசமாக. ஏன்டா எப்படா நாசமாக போச்சுன்னா, அவள் சர்ச்சுக்கு வர நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா. இன்னொரு வீட்டுக்காரர் வந்தார். இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகுதான் அவள் பேசி பழகிட்டாளாமா. அட்டே எங்கள் அப்பா, அது மட்டும் கையில் வாயில் கை வச்சா கடிக்க மாட்டான். எப்படியெல்லாம் யோசிக்கிறானுங்க பாருங்க. இப்போ இவர்களை தான் நம்ம என்ன பண்ணுமாமா? கட்டவிழ்த்து கொண்டோம். இந்த கட்டு பிசாசின் கட்டு, தரித்திர கட்டு. இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து கொண்டு வான்னு. அப்போ நீங்கள் கட்டவிழ்க்கும் போது வருவாங்கிறான். அவன் யார் வேணா இருக்கலாம், பிஜேபி ஆர்எஸ் இந்த பிரச்சனை எது வேணா இருப்பான். அவன் வந்து என்ன தெரியுமா கேட்பான்? இவனை ஏன்டா சர்ச்சு கூப்பிட்ட? அங்க என்ன எழுதி பாருங்க, அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவதுங்கிற இடத்துல நீ போட்டுக்க. எல்லாத்தையும் யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும். யாருக்கு வேணுங்க? நீயும் நானும் யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். அதனால தான் சொன்னாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பார்த்துட்டாரு. இப்ப எப்படியாவது நீ தான் வரணும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த நாளில் நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்னே ஒன்று, கர்த்தர் என்னை அழைத்தார், கர்த்தர் என் கட்டுகளை அவிழ்த்தார், கர்த்தருக்கு நான் வேணும்னு சொல்லிட்டாரியா. அதுதான் ஐயா இந்த இது குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு நீ 2 இலையை அசைச்சிட்டு போடுறதுக்கு ஞாயிறு அல்ல. இந்த ஞாயிறு முதல்ல நீ யாரா இருக்கணுங்கிறத விட நான் சொல்லித்தரேன், நீ விசுவாசியா இருக்க முதல்ல பழகு. சபைக்கு கீழ்ப்படிய பழகு. சபை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. சபைக்கு விரோதமாக எழும்பாத. முதல்ல அந்த விசுவாசியா இருந்துட்டீன்னா உன்னை எங்க கூட்டிட்டு போகணும்னு கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு அவங்களாவே, இங்க ஒரு பிசினஸ் மேன் இருக்கார்,
திருப்பூரில் தான். வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை சிங்கப்பூர் போயிட்டு வருவார் அவங்க பையன். அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. தசம்பா நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம வாங்கினா என்னன்னு சர்ச்சை கட்டிட்டார், பணம் இருக்குன்னு. 10 பேர் வந்துட்டு இருக்காங்க. அழைப்பு என்பது அவங்க நினைச்ச அசட்டை அல்ல. அழைப்புக்கு ஒரு கணம் உண்டு. அந்த கணத்தை தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன், நீ பாஸ்டரா இருக்கிறியா ரெவரனா இருக்கியாங்கிறது முக்கியம் அல்ல, நீ சரியான விசுவாசியா இருக்கிறியா, உன் பிள்ளைகளை சரியான விசுவாசத்துல நீ நடத்துனியா, உன் பிள்ளைகளுக்கு நீ போதிச்சியா. முதல்ல அதுல சரியா இருந்தா முதல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். என்னை கூப்பிடும் போது அவர் ஆண்டவர் என்ற சொன்னது என்ன தெரியுமா? நான் உனக்கு விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துவேன்னாரு. எனக்கு என் தேவைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் என்னை ஊழியத்துக்கு வரியான்னு கேட்டாரு. உன் தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது கர்த்தரை பேசுவார், நீ ஊழியத்துக்கு வா. அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பிசாசு சாபங்களை கொண்டு வந்து குவிச்சிருவான். எச்சரிக்கை, எச்சரிக்கை. அதை தான் அவர் சொல்றாரு. யாராவது கேட்டா அது கர்த்தருக்கு வேணும்னு சொல்றா, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல். அப்ப ஆண்டவருக்கு எப்ப வேணுமோ அதை கட்ட விற்பார். அருமையான ஜனங்களே, இன்னைக்கு நான் நிறைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். நிறைய ஊழியக்காரர்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறேன். நிறைய ஊழியக்காரங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்துருக்கேன். சில பேர்த்த நான் வெளிப்படையா சொல்லியிருக்கேன், நீ விசுவாசியாவே இருந்திருக்கிறேன். நான் உங்களை வந்து விசுவாசிக்காவே பார்க்கறதில்ல, ஒவ்வொருவரையும் தேவனுடைய சீசர்களாக எழுப்பணுங்கிறது தான் சத்தியம் பேசிட்டு இருக்கிறேன். திருப்பூர் பட்டணத்துக்குள்ள JLWல இருந்து அநேகர் சீசர்களாக மாறி ஊழியக்காரர்களாக மாறி திருப்பூர் பட்டணம் முழுவதும் பரவணும். அப்ப எனக்கு எதுக்கு பொறாமை? இப்ப பொறாமைக்கு என்ன, நீங்க எனக்கு கட்டுக்கட்டாவை கொடுத்துட்டீங்க, எதுவும் இல்லை. ஆனா நீ செய்யற சேட்டை சரியில்லை. இன்றைக்கு என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. அடுத்த வசனம், அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். பாத்தீங்களா என்ன சொல்றாரோ? கட்டாயமா நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து, ஆண்டவருக்கு என்னைக்கு வேணும்னு சொல்லிட்டாரோ அவன் கேட்டானா தவிர மறுப்பு தெரிவிச்சானா? எங்கேயாவது ஒரு மறுப்பு? அவருக்கு எப்போ வேணும்னு தெரிஞ்சவன ஊழியத்தில் அப்படி எடுத்து வச்சுட்டாலா ஒரு வாய் மறுக்காது. ஒரு தடை லூக்கா 10:19 படி வராது. அதற்கு அவர்கள் எங்க 35 வாங்க, அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து வஸ்திரங்களை, நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி தான். ஆனா இதுல இருக்கிற ஆழமான கருத்துக்களை நம்மளை எடுத்துக்கணும். அவருக்கு இது இந்த கழுதை இப்ப எங்க வருது? சரி, முதல்ல கழுதை யாரு அதை சொல்றதுக்கு இன்னைக்கு இவ்வளவு யோசனை. நான் சொல்லிடுறேன், இந்த கழுதை தம்பிதுற. எந்த கழுதை? கழுதைக்கு பேர் என்ன? யோசிக்கிறாங்க, நம்மளை கழுதைன்ட்டாரா? கழுதைக்கு பேர் என்னங்க? ரைட். இப்ப இந்த கழுதை எங்க இருந்தது? இருவழிச்சந்தி. இருவழிச்சந்தினா என்ன அர்த்தம்? 2 மனம். திருமணம் இல்ல, இருமணம். அதிரியா இருக்குதாங்க. விஜயம் கூட சொல்லல, ஆனவங்க தான் சொல்றாங்க. இருமணம் உள்ளவர்களா இருந்தோம். என்ன இருமணம்? போலாமா வேண்டாமா, போலாம், இந்த சபை போலாமா அந்த சபை போலாம், இந்த பாசு சரியா ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, இந்த பாசு சரியா. இதெல்லாம் இருமணத்தை குறித்த கழுதையா தான் இருந்தோம். உண்மை அதுதான். இன்னும் சபையோடைய அழகை தான் பார்த்தோம், சபையோடைய நேரத்தை தான் பார்த்தோம். ஆனால் சபைக்குள்ள கத்தரை பார்த்தோமாங்கிறது குறைவு தான், மிக மிக குறைவு. இப்ப அப்படி ஒரு கழுதையா இருந்த நம்மளை தான் அவர் தூதர்களை கொண்டு கட்டவிழ்த்து கொண்டு வந்தார். யாருக்கிட்ட கொண்டு வந்தாங்க? இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தாங்க. எங்க வசனம் 35. இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து வஸ்திரங்களை, இந்த வஸ்திரம் எதை குறிக்கிறதுனா துதியின் வஸ்திரங்கள்னு பைபிள்ல படிச்சிருப்பீங்க. வஸ்திரம் இப்ப எதை கொடுக்குதுங்க? துதிக்கிறத. முதல்ல சீசர்கள் கூட்டிட்டு வந்து அந்த கழுதைக்கு என்ன பழக்கி விட்டாங்க? ஐயா கையை தட்டிடு, ஒரு கையை தட்டு.
முதல்ல இந்த கழுதைக்கு என்ன தெரியணும் தெரியுமா? துதிக்க தெரியணும். சோத்திர வழி சொன்னா நாக்கு பரதநாட்டியம் ஆடுது, பார்த்த வரமாட்டேங்குது. 2 நிமிஷத்துக்கு மேல அவரை என்ன சொல்றதுன்னு தெரியல. கடைசிக்கு உண்மைக்கு என்னையவே பார்த்து போல அப்படின்ட்டு வச்சிருவாங்களாட்டு இருக்கு. முதல்ல இந்த கழுதைக்கு என்ன தெரியணும் தெரியுமா? எத்தனை பேருக்கு துதிக்க தெரியும்? 15 நிமிஷம் நிற்காம துதிங்க பார்க்கலாம். உடனே வேற வழியே இல்லை, அடுத்த ஜபத்தில் வந்துடுறாங்க. ஹலோ, துதிக்கிறவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் சொன்னது துதிக்க. ஜபத்தில் போயிட்டாங்க பால்காரன் கணக்கில் இருந்து. வீட்டுக்கு அது தேவை, புருஷனுக்கு இது தேவை, பொண்டாட்டிக்கு இது தேவை, பிள்ளைக்கு இது தேவை. இது துதியா? கர்த்தர் உனக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறது ஒரு துதி. வேதம் சொல்லுது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. நான் சொல்லி கொடுத்துருக்கேன். விசுவாசம்னா என்ன? இல்லை அன்ஷியாலாம் நீங்களா இது பைபிள் கிளாஸில் வந்தவங்களாம் நிறுத்திடுங்க. விசுவாசம் எதை குறிக்குது? அதானே கேட்டேன். என்னடா சத்தம் வருது, ஆளக்காடு கோகிலா. வெரி குட். நான் கோகிலாக்கில் நீங்கள் கை தட்டணும். ஒரு ஹிந்துக்குள்ளே இருந்துட்டு அவ்வளோ சத்தியம் பேசுது. மற்றவங்களாம் நீ என்ன வேணால் சொல்லிக்கப்பா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கு. வந்துட்டோம் ஈஸ்டருக்கு. 1 மணி 12 மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி. அதுக்கு மேலே நான் சொன்னாலும் உட்கார மாட்டேன். ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாராம். ஒரு பாஸ்டர் சபைக்கு கூப்பிட்டாங்களாம் பேசுறதுக்கு. பாஸ்டர் வந்து கேட்டாராம், நான் எவ்வளோ நேரம் பேசுறது பாஸ்டர்னு கேட்டாராம். அவர் சொன்னார், நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுங்க. அவங்க 12க்கு எந்திரிச்சு போயிடுவாங்களாம். இவர் எத்தனை மணி நேரம் வேணால் பேசலாமாம்மா, ஆனால் அவங்க 12க்கு போயிடுவாங்க பிரதர். அந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போ என்ன கேள்வி கேட்டேன்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. துதி என்ன தெரியுங்களா? விசுவாசம் தான் துதி. ஹலோ, விசுவாசம் தான் துதி. என்ன விசுவாசம்? நான் பிறக்கவே இல்லை, ஆனா எனக்காக, என் பாவத்திற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தர் மரித்தார். என் மேல வச்ச அன்பின் நிமித்தம் ஒரு மரித்தார். அவர் எனக்காக தான் மரிச்சாருங்கிறத நான் ஏற்றுக்கொண்டேன். பார்த்தியா? அதான் விசுவாசம். என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கல, உண்மைக்கு அது எனக்காக நடந்ததா? உங்க அப்பா உங்க அப்பா தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? தப்பா நினைக்காதீங்க, சொல்லுங்களேன். இது யாருமா? எங்க அப்பா. உனக்கு எப்படி தெரியும்? அம்மா. வெரி குட். எப்படி தெரியும்? அம்மா சொல்லி தாங்க எனக்கு தெரியும். இல்லைன்னா எனக்கு அப்பாவை தெரியுமா? அதே மாதிரி தான் இயேசு உனக்கு தெரியுமா? எங்கள் அம்மா சொன்னாங்க, அவர் எனக்காக தான் மரிச்சாரு. அப்பாவை ஏற்றுக்கொண்ட தெரிஞ்ச உனக்கு இவரை நீ ஏற்றுக்கொள்ள தெரியணும். அப்படி நீ ஏற்றுக்கொண்டால் அதுதான் உன்னுடைய விசுவாசம். இப்போ ஸ்தோத்திரம் என்ன தெரியுங்களா? விசுவாசத்தை சொல்றது தான் ஸ்தோத்திரம். இப்போ நீ என்ன ஸ்தோத்திரம் சொல்றது தெரியுமா? நம்பிக்கையை சொல்லிட்டுங்க. என்ன? ஆண்டவரே, நீ மரிச்சதுனால எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வரப்போகுது. ஆண்டவரே, நீ மரிச்சதுனால எனக்கு ஒரு வீடு கிடைக்க போகுது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். டபுள் பெட்ரூம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ட்ரிபிள் பெட்ரூம் ஸ்தோத்திரம். நான் நினைச்சேன் அப்படியே மெதுவை எழுப்பி பச்சுன்னு. எது ஸ்தோத்திரம்? விசுவாசத்தை குறிக்கிற வார்த்தைகள். எனக்காக ஜீவனை கொடுத்தீர், எனக்காக மரித்து, எனக்காக ரத்தம் சிந்தினி. நீ நம்பினதை டிக்ளேர் பண்ணு, அறிக்கையிடு. அதான் ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு. முதல்ல அந்த கழுதைக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்? என்ன செஞ்சாங்க? வஸ்திரங்களை போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது துதியின் வஸ்திரம். வஸ்திரம் எதை அடையாள லாஜிக்கலா சொல்லுது? துதிக்கிறத சொல்லுது. என் ஜனமே, முதல்ல நீயே பாஸ்டர் ஆகிறது அப்புறம், ரெவரன் ஆகிறது அப்புறம், பிஷப் ஆகிறது அப்புறம். என்னை கேட்டாங்க, திருப்பூரில் நீங்கள் பிஷப் ஆகிக்கிறீங்களா? நாங்கள் பட்டம் தரோம். நாங்கள் நீங்கள் வேறுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? எதாவது வேணுமான்னு கேட்டேன். இல்லை, ஒரு 7000 ரூபா கட்டினா போதும். 7000 ரூபாய்க்கு பிஷப் கிடைக்குதுங்க. வேணுமா? எத்தனை பேருக்கு? 8000 கொடுங்க, எனக்கு ஒரு 1000 ரூபா. 7000 கொடுத்து பிஷப் ஆகிறதுக்கு ஒரு பிஷப்பா? ரெவரன் ஆகிறீங்களா? எத்தனை பேர் ஆகிறீங்க? 5000 ரூபா கொடுத்தா ரெவரன். இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகுதான் பேசிட்டு நிற்கிறேன். விசுவாசி ஆகிறதுக்கு தான் யாவனுமே காசு தர மாட்டான். ஏன்னா அதுதான் கஷ்டம்.
அவனுக்கு சத்தியத்தை சொல்லி ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு வெண்ணெய் தடவி முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்து சோத்தை போட்டு இத்தனையை செஞ்சாலும் கடைசியாக சொல்லுவான். அவர் அம்மா சொல்லிட்டு போச்சு, இவ்வளவு கடனாச்சே, ஆண்டவர் இருந்திருந்தா எனக்கு கடனாக்கி இருக்க முடியுமா? ஆண்டவர் இல்லைன்ட்டு போயிடுச்சு. அப்போ யாராக்குறது கஷ்டம்? விசுவாசியா ஆக்கிறது தான் கஷ்டம். அவர் அதை தான் சொல்றாரு, அவனுக்கு நீ என்ன பண்ணணும், எடுத்தோன்னு கூப்பிட்டோன்னு கடலுக்குள்ள ஒரு முத்து இருக்கு பார்த்தியான்னு சொல்லாத, முதல்ல அவனை வந்து கட்டவாள கணுங்கால் நல்லா தண்ணியில் கழுவ சொல்லுங்கிறாரு. இப்போ முதல்ல விசுவாசிக்கு என்ன தெரியணும்? ஸ்தோத்திர பலி தெரிஞ்சிருக்கணும். 15 நிமிஷம் மைக்கை கொடுத்து அடிச்சு நொறுக்கணும் ஸ்தோத்திரம். பைபிளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். அது என்ன மட்டும் இல்லை, உன்னை முதல்ல கழுவி எடுத்து. எத்தனை பேருக்கு சித்த வைத்தியம் தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்லீஸ்ட் இந்த சித்த வைத்தியத்துக்கு போனீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் சித்த வைத்தியத்துக்கு எப்போ போவீங்க தெரியுமா? அலோபதியில் பார்த்து ஃபெயிலியர் ஆனோன்னு போவீங்க. இதுதான் இயற்கையான இது. டைரெக்டாக சித்த வைத்தியம் போக மாட்டோம். எவ்வளவோ பார்த்துட்டோம் பிரதர் டாக்டர்கிட்ட, ஒன்றும் நடக்கல, கடைசியில் இந்த சித்த வைத்தியர் கூப்பிட்டாருன்னு போயிருக்கேன் அப்படிம்பாங்க. போனோன்னு உங்களுக்கு ஒரு மாத்திரை தருவாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த மாத்திரையோட உண்மையான பேர் என்ன தெரியுங்களா? கிளின்சிங் டேப்லெட்டு. கிளின்சிங் டேப்லெட்னா என்ன தெரியுங்களா? அந்த மாத்திரை உள்ளே போய் ஏற்கனவே நீங்கள் அலோபதி சாப்பிட்ட அதோடைய எல்லா என்னன்னு சொல்கிறது இன்க்ரீடியன்ட் உள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இது போய் என்ன பண்ணுமாமா, அதையெல்லாம் கழுவி எடுக்குமாமா. அது 1 மாதம் சாப்பிட்ணும். அப்போ அதோடைய பவர் அங்கங்கே ஒட்டி இருக்கும். எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக அலோபதியை எடுத்த பிறகு சித்தால மெடிசன் தருவான். அப்போ தான் இது போய் ஒட்டுமாமா. அப்போ தான் சித்தா வேலை செய்யும். சார் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உலகத்தின் பாவ கரை நமக்குள்ள நிறைய இருக்கு. முதல்ல அவங்களுக்கு என்ன தரணும்? துதியை தரணும், ஸ்தோத்திர பலியை தரணும், துதிக்க கற்றுக் கொடுக்கணும். இப்போ என்ன ஆகிறான்? முழுவதும் அவன் கழுவப்படுகிறான். அடுத்தது சொல்லுங்க, அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். இப்போ இயேசுவை வந்தோன்னு ஏற்றலையே. அப்போ வந்தோன்னு உனக்கு நான் பைபிள் சொல்லி தரக்கூடாது. இயேசு யாரா இருக்கிறாரு? வேத வசனமாக இருக்கிறார். வந்தோன்னு நீங்கள் ஒரு புதுசாக வந்தவங்களுக்கோ மற்றவங்களுக்கும் ஆழமான சத்தியத்தை நான் சொல்லித்தரப்பேன். கர்த்தர் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு அவனுக்கு என்னன்னு தெரியாதுப்பா. முதல்ல இவனுக்கு என்ன சொல்லணும்? ஸ்தோத்திர பலி சொல்லிய கொடுத்த பிறகுதான் அவனுக்குள்ள இயேசு ஏறுவார். ஸ்தோத்திர பலிக்கு முடிஞ்சுதான் என்ன போகுது? சுவிசேஷம் போகுது, வசனம் போகுது. அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இருங்க, அவர் எங்க இருந்துட்டார்? அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். போகையில் அப்படின்னா என்னைக்கு பைபிள் உள்ள போகுதோ உங்களோட ஸ்தோத்திர பலியும் உள்ள போகணும். ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, அர்த்தங்கள் புரியும். பைபிள் படிக்கிற ஆசை தூண்டப்படும். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு. அப்படின்னா புதுசா கிறிஸ்துவுக்குள்ள வந்தவன் நிச்சயமா ஒரு விடுதலை ஆயிருப்பான். நீ இந்த ஸ்தோத்திர பலியும் ஆகட்டும் சுவிசேஷத்தையும் கற்றுக்கொள்ளும் பொழுது உனக்குள்ள என்ன சந்தோஷம் இருக்கணும் தெரியுங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டவுடன் கிடைச்ச ஒரு அற்புதம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அற்புதத்தை தியானித்து ஸ்தோத்திர பலியின் வேத புஸ்தகத்தையும் நீங்க படிக்கணும். அதை மறந்து போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, ஆதி அன்பை நீங்கள் விட்டுவிட்டீர்கள்னு சொன்னாரு. எது ஆதி அன்பு? ரட்சிக்கப்படும் பொழுது நீ ஒரு பெரிய பாட்டில் இருந்து இல்லை, பாடுகள்ல அந்த பாடுகள் வேதனை நீங்குவதற்காக நீ வந்த பார்த்தியா? 9 மணி சபைக்கு 8:55 பைபிளை படினா இரவும் பகலும் ஸ்தோத்திரம் சொல்லுனா நான் தான். பாஸ்டரை பார்த்தா தெய்வமாக தெரியுது, சபையை பார்த்தா பரலோகமாக தெரியுது. ஆனால் எல்லாம் முடிஞ்சோடனே பாஸ்டரை பார்த்தா எமனாட்டு தெரியும். ஐயோ இன்னைக்கு வேற ஸ்தோத்திர பலி வச்சுட்டாரா, இன்னைக்கு வேற ஜபக்கூட்டம் வச்சுட்டாரா. சார் இதுதான் உன் பிரச்சனையே. அங்கேயும் அதையே தான் சொல்றாரு, அற்புதங்களை குறித்து சந்தோஷப்படுங்கிறாரு.
அடுத்த வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஸ்தோத்திர பலி என்ன தெரியுங்களா? தேவனை புகழ்ந்துக்கிறது. சும்மா அதெல்லாம் விட்டுடுவீங்க. நான் யார் தெரியுமான்னு காலர் தூக்குவேன். முதல்ல அதை அடங்கட்டும். இன்னொரு கதையை சொல்லித்தரேன். எனக்கு கழுதைக்கிட்ட நிறைய கதை இருக்கு. ஆமாம், ஏன் கழுதை குட்டி மேல் வந்தாங்க? அதாங்க பேச்சு. என்ன சொன்னீங்க? விடுவிக்கிற ராஜா, ரட்சிக்கிறவர், உலகத்தின் பாவத்தை நீக்கிறவர் ஒரு கழுதை மேலே வர்றாரு. கேவலமா இல்லையானா? நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம பார்க்குற கழுதை இல்லை. ஆக்சுவலி இஸ்ரவேலில் கோவேரி கழுதைன்னு உனக்கு கிட்டத்தட்ட குதிரை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கழுதை. சரி பிரதர், எது வேணா இருக்கட்டும், கழுதை மேலே ஏன் வரணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? என்னடா அது குதிரை இருக்குது, இன்னும் என்ன இருக்குது, ஒட்டகம் இருக்குது, குதிரை இருக்குது, அது இதெல்லாம் விட்டு போட்டு இவர் கழுதியில் வராரே அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. இஸ்ரவேல் காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. என்ன தெரியுங்களா? ராஜா குதிரை ஏறி வந்தால் யுத்தம் செய்ய போகிறார். நம்ம நடிகர் விஜயகாந்த் சொன்ன மாதிரி துண்டை இப்படி போட்டால், துண்டை தலையில் கட்டிக்கிட்டா, துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க குதிரையில் ஏறிட்டா தேசத்துக்கு எதுக்கு போகிறாங்க? யுத்தம் பண்ண போகிறாங்க. கழுதியில் ஏறிட்டா சமாதானம் பண்ண போகிறாங்க. அப்போ நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுறாரு? இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருவதற்காக அவர் கழுதையின் மேலே ஏறினார். இதை இன்னைக்கு நேற்று சொல்லல, சகரியா 4000 ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் சொல்லிட்டாரு, உங்கள் ராஜா சமாதானத்தின் ராஜா, அவர் சமாதானம் உடையவர், அவர் சமாதானத்துக்காகவே பாடுபட்டவர். அப்போ நீயும் நானும் நம்ம வாழ்க்கையில் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் உண்டோ என்று நீங்கள் ஆராய்ந்து அறிந்து உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது அவருடைய முக்கிய கருத்து. பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டாவதா என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அடுத்தது, அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். எதுக்கு? கட்டாதடா, நாய்களுக்கு நாயாட்ட கத்துதுங்க. கட்டாத, ஒன்றும் இல்லை, கட்டாத அப்படிங்கிறானுங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்காங்க? பெந்தகோஸ்து சபைக்கு வாடகை கொடுத்துட்டோம்னா பக்கத்தில் வீடு இருக்க முடியாது. ஏன்னா கத்துறாங்களா? நீங்கள் எல்லாரும் கத்துறாங்க. திருப்பூருக்குள்ளே நீங்கள் போய் வாடகைக்கு நான் குடியிருக்க தான் கேட்டேன். சொல்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்டினா இந்துவா? நான் கிறிஸ்டின்னு சொன்னேன். அப்படின்னா இல்லைங்களா? கிறிஸ்டின்னா ஏன் இல்லைங்கிற? நான் கரெக்டாக கொடுப்பேன் வாடகை அப்படின்னா. அதுக்கு அந்த வீட்டுக்காரர் உட்கார்ந்து ஒரு சொன்னார், நீங்கள் மட்டன் சாப்பிடுவீங்களா? விளையாடுவோம்ல அப்படின்னு. அது சொன்னார், அப்படின்னா என்ன மாதம் புரட்டாசியில் மட்டன் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. அதுதான் எங்களுக்கு ஆகாதுன்ட்டார். உங்களுக்கு ஏன் சார் ஆகாது நான் சாப்பிட்டா அப்படின்னா? நீங்கள் சமைப்பீங்க, அந்த மனம் வரும்ல, அது என்னோடைய மனம் தானே, நீ ஏன் சாப்பிட்ற? அதனால தான் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னாரு. ஓ, புரட்டாசியில் நாங்கள் அங்கே சாப்பிட்டா தரமா? ஆமாம், எதுக்கு வம்பு, நீங்கள் வேண்டாம் விட்டுருங்க என்ன அப்படின்னு போல கட் பண்ணிட்டார். எப்படியெல்லாம் காரணம் சொல்கிறான் பாருங்களேன். அப்போ அன்னைக்கு மட்டும் விட்டாங்களா? பரிசேயர் விட்டானுங்களா? ஏய், சீசரன்னா ரொம்ப ஆடுறானுங்க. ஒரு தடவை நான் எதுக்கோ சர்ச்சுடைய விளம்பரத்துக்காக ஒரு எஸ்எம்எஸ் விட்டுட்டேன். இந்த எஸ்எஃப்எஸ் என்ன பண்ணிட்டானுங்க, பல ஆயிரக்கணக்கான 10,000 நம்பருக்கு போயிருக்கு. இந்த பக்கம் எவனோ ஒருத்தன் எடுத்தான், ஏய் என்ன தைரியம் நீ எனக்கு மெசேஜ் அனுப்பிடுவேன். இதுக்கு தைரியம் எதுக்குங்க, காசு கட்டணும் அனுப்பிச்சிட்டான். எஸ்எம்எஸ் வர்றதுக்கு ஒரு தைரியமாம்மா, காசை கொடுத்து அவன் அனுப்பிச்சிட்டான். என் நம்பருக்கு அனுப்பிச்சேனா? உன் நம்பர் எனக்கு எப்படியா தெரியும்? அவன் 10,000 நம்பரை வச்சுட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் ஆட்டம் கட்டிகிட்டு இருக்கிறீங்க. நான் எங்கடா ஆட்டங்கண்ணே, நான் எங்கே இருக்கேன், நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிறேன். ஏய், எனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் இருக்குன்னு அனுப்பிச்சிருப்பேன். நான் யார் தெரியுமா? நீ யாராக இருந்தாலும் சர்வீஸுக்கு வாங்க. நான் ஆர்எஸ் ஒரு 2 நிமிஷம் அவனோட ஒரே வாத ஆட்டம். ஆர்எஸ்எஸ்ரா எல்லாம் துளிர் விட்டுருச்சுரா உங்களுக்குலாம் அப்படின்ட்டானா. அப்போ அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பான்? இது அன்னையிலேருந்தே நடக்குது, இன்னைக்கு நேற்று இல்லையே.
இந்த சட்டத்தை தான் பரிசேயர் கொடுத்துருக்கா. ஏய் கொஞ்சம் அதட்டுறவன மேலட்டவன ரொம்ப கத்திட்டு ஆடிட்டு வரா, எங்களுக்கெல்லாம் இத்தனை வருஷம் நாங்கள் பரிசேயர் இருக்கோம், எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவர் அழகா ஒன்று சொன்னார். வேற அவர்களுக்கு அவர் 40க்கு வாங்க, தூங்கிட்டு இருக்காதீங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமா பதில் சொல்றாரு. இவர்கள் பேசாமல் இருந்தால், இவன் கத்தாம இருந்தானா, கல்லுகள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்றேன். ஞாபகம், இவன் அமைதியா இருந்துட்டா ஒவ்வொரு கட்டடம் பேசுண்டான்ட்டார். அப்படின்னு நம்ம துதிக்கிற சத்தத்தை அடக்க யாராலும் முடியாது. நீ மௌனமா இருந்துட்டனா கட்டடத்தின் கல்லுகள்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தா அவனை விட்டு பேசாமட்டார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டெழுது. ஏன் தெரியுங்களா? எருசலேமை பார்த்து விட்டார். நகரத்தைங்கிறத விட அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார். ஏன் அழுதார் தெரியுங்களா? மனம் திரும்பவே இல்லை. சார், இந்த பாடம் எருசலேமுக்கு சொல்லுதோ இல்லையோ, உங்களுக்கும் எனக்கு ஏதோ ஒன்று சொல்லுது. அவர் ஏன் அழுதார் தெரியுங்களா? அழிய போகுது எருசலேம், அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்குதுங்கிறாரு. அழிய போகுது, மண்மேடா இருக்க போகுது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாம போகுது. மனம் திரும்புங்கன்னாரு, பாவத்தை விட்டு வெளியே வாங்கன்னாரு, கர்த்தராகிய பிதாவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னாரு. எல்லாத்துக்குள்ளேயும் நக்கல், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கேவலம், நான் மேட்டிமை. இன்னைக்கு சபைக்குள்ள எங்க இல்லாம இருக்கு? படிச்சவன் வந்தா எனக்கு இந்த சேர், கை வச்ச சேர் வேணுமாம்மா. கேட்டா நான் பிஇ, நான் பிஹெச்டி, அவருக்கு 2 கை இருந்தால் தான் உட்காருவாள். அம்மா சார், இல்லை சார், இடம் பார்த்தாது, நாங்கள் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா சரி சாரி சார் அப்படின்னு போயிட்டாரு. என்னெல்லாம் மேட்டிமையா? உனக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு எத்தனை பேர் பாஸ்ட் என்ன மதிக்கணும், பாஸ்ட் என்ன உயர்ந்த இடத்துல வைக்கணும், வந்துட்டா பாஸ்டரே சலாம் போடணும். என்ன நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பாவங்கள் இன்னைக்கு நேற்று இல்லை, எருசலேம்ல இருந்தது. பரிசேயர் காலரை தூக்குறான், சதிசேயர் காலரை தூக்குறான். இவர் சத்தியத்தை சொன்ன அவன் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. என் அன்பு ஜனமே, உங்களுக்கு இன்னைக்கு இந்த சத்தியம் அதான் சொல்லுது. இந்த குருத்தோலை ஞாயிறுல கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார், மனம் திரும்பு. நான் அன்னைக்கே சொன்னேன், என்னன்னு சொன்னேன், எண்ணெய் 3 பொருள் சொன்னேன். எண்ணெய், திரி, தீ சேர்த்து சொன்னான். எண்ணெய் திருத்தி, ஆண்டவர் அதை தான் வேத வாக்க சொன்னார், மனம் திரும்பிக்கோ. எருசலேமை பார்த்து சொல்றார், நீ மனம் திரும்பு. கண்ணீரோடு கேட்கிறார். இன்னைக்கு நம்ம எங்கிட்டையும் சரி உங்ககிட்டையும் சரி கண்ணீரோடு கேட்கிறார், நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஏன் கண்ணீரோட கேட்டார்? உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஏன்னா நீங்களே சரியில்லை. உங்க பிள்ளைகளை என்னுடைய சத்திய வழியில என்ன நடத்துனீங்க? இது கடைசி காலம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இது கடைசி காலம் இல்லை, இது ஆரம்பமே தாங்க முடியாது இருக்கு சார். ஒருத்தர் என்ன கேட்டாரு, நீங்க அன்னைக்கு ஒரு மெசேஜ் கேட்டோம் பிரதர். என்ன மெசேஜ்? ஆதாம் ஒருவனாலே பாவம் உலகம் பரவியச்சு, பாவிகள் உருவானார்கள் சொன்னீங்களே, ஒருத்தனால இத்தனை பேர் பாவி ஆக முடியுமா? ஒருத்தனுக்கு கொரோனா வந்துச்சுங்க சைனால. ஐநா லேப்ல, அந்த லேப்ல இருக்கிற அந்த கிருமிகளுடைய பாட்டில ஒருத்தன் திறந்துட்டான் சார். வந்தோடனே ஃபர்ஸ்ட் அட்டாக் அவனுக்கு தான் வந்துச்சு, வேற யாருக்கும் இல்லை. அவனுக்கு வந்தோங்க அந்த லேப் முழுவதும் வந்துச்சு. லேப் முழுவதும் வந்தோடனே சைனா முழுவதும் வந்துச்சு. உலகம் முழுவதும் பரவுச்சா இல்லையா? ஒரு கொரோனாங்கிற வியாதி ஒரு மனுஷனை தொத்திட்டு இத்தனை பேருக்கு வரும் பொழுது, ஆதாமுடைய ஒரு பாவம் அத்தனை மனுஷன் மேல வருவது நிச்சயம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை போக்கும் பரிசுத்தம் இருக்கிறதுனால அவரை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேரும் பரிசுத்தமாய் மாறுவார்கள். கொரோனாவுக்கு மட்டும் பரவ தெரிஞ்சதே, இத்தனை கோடி ஜனங்களுக்கிட்ட இருக்கிற கொரோனாவை எடுக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சானே, அந்த ஒரு மருந்து இத்தனை பேர்த்த பாவத்தை போக்கலையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இனி வருகிற நாட்கள் அவர் சிந்த போற அந்த ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கும். யாருக்கு நீக்கும்? ஊசி போட்டவனுக்கு தான் போகும். எனக்கு கொரோனா இருக்கு, நான் ஊசி போட முடியாதுன்னு சொன்னா, ஊசி போட்டவனுக்கு தான். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவனுக்கு தான். அவரை ஏற்றுக்கொண்டு உன் பாவத்தை விட்டு விலகு. இன்னைக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறது பெண்டை காசுக்குள்ள சகஜமாகி போச்சு.
சார் தண்ணி அடிக்கிறது சகஜமாகி போச்சு. கேட்டாக்கா பாஸ்டர் சொல்லிடாத சார், நீ பாஸ்டர்ன்னு சொல்ல வேணா, சொன்னாலும் சரி சொல்லவும் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் மறைபொருளாக கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். முதல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும், ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் எத்தனை பேர் இருக்கிறீங்க? காசு இல்லைன்னா போதும், உன்ன மாதிரி பரிசுத்தவான் யாரும் இல்லை. கொஞ்சம் காசு வரட்டும், அப்புறம் தான் தெரியும் உலகத்தை ஆண்டு அனுபவிக்கிற ஆசை உனக்குள்ள தூண்டி தெனாவிட்டு எடுக்குது. அதுக்கு முதல்ல தண்ணி, அப்புறம் சிகரெட்டு. அன்பு ஜனங்களே, சும்மா உங்களை ஆதரவாக பேசி பேசி கர்த்தர் உங்களை ஆச்சரிப்பார், கர்த்தர் உங்களை ஆச்சரிப்பார்னு அனுப்புறதுல 10 பைசா பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு சிட்சிக்கவும் தெரியும். அவர் எரிச்சல் உள்ள தேவன், கோபப்படுகிற தேவன். வேதத்தில் இன்னும் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன். கோபத்தில் இருக்கிற தேவன். 2 உதாரணம் சொல்கிறேன். 2 நகரத்தில் அவருடைய 2 அன்பையும் இரக்கத்தையும் காமிச்சார். ஒரு நகரத்தில், இன்னொரு நகரத்தில் தன்னுடைய கோபத்தையும் காமிச்சார். எருசலேமில் தன் கோபத்தை காமிச்சார். பிதா எருசலேமில் கோபத்தை காமிச்சார். ஜனங்கள் விபச்சாரத்தை விட்டு வரல, ஜனங்கள் திராட்சை ரச அடிமை கடந்தாங்க. அங்கே அழிக்கப்பட்டது எருசலேம். இன்னும் நீங்கள் அது பெரிய சரித்திர புக்கெல்லாம் நிறையா இருக்குது. ஒரு நாள் பார்க்கலாம். இந்த இடத்துல லைப்ரரி மாதிரி நான் படித்த புக்கெல்லாம் வச்சிடறேன், வந்து உட்காந்து படிச்சுட்டு போங்க, எடுத்துட்டு போயிடாதீங்க. எருசலேம் நகரின் மேல் அவர் எரிச்சல் அடைந்தார். மண்மேடா போச்சு, வெறும் மண். எருசலேம்ங்கிற ஒரு இது மேப்லேயே இல்லாத அளவுக்கு போச்சு அவருடைய கோபம். எருசலேம் மாத்திரம் அல்ல, சோதோம் கொமோரா, இந்த 3 நான் பேச வந்தேன், அதுக்கே இன்னும் 2 மணி நேரம் ஆகிடும். சோதோம் கொமோரா அந்த பாபத்தில் கேட்குறான் ஆபிரகாம், ஆண்டவரே அங்கே ஒரு 50 நீதிமான் இருந்தால் அந்த விட்டுருவீங்களா? விட்டுருவேன்ட்டார். 40 அப்படின்னா 40 இருந்தாலும் விட்டுடுறேன்னாரு. 30 விட்டுறேன், 20 விட்டுடுறேன், 10 விட்டுடுறேன், 1 ஒரு நீதிமான் பார்த்தாலும் நான் விட்டுறேன்டான்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே நீதிமானே இல்லை, பாவம் பெருகினது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகரித்ததுன்னு சொல்லி வரும். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலம் பாவம் பெருகினது. சோதோம் கொமோரா மேல் அவருடைய எரிச்சல் அளவுக்கு அடங்கி இருந்தது. நிறைய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. அவர் சொல்றாரு, இந்த மனுஷனை நான் ஏன் படைத்தனோ என்று வேதனைப்படுகிறேங்கிறாரு. துக்கித்து போன தேவன், அவ்வளவு வியாகுலம் அவருக்குள்ள, அவ்வளவு எரிச்சல், கோபம் பஸ்பமாக்கிடுவாரு. ஆனா ஒரு நீதிமான தேர்ந்தெடுத்தார், அவன் தான் லோத்து. சொன்னார், நீ ஓடிடுறான்ட்டார். எரிச்சல் அடைந்தது நகரத்தின் மேல. இந்த நகரத்தை அப்படியே உங்க வீடா மாத்திக்கிங்க, இந்த ஜனங்களை நீங்களா மாத்திக்கிங்க. யோசிச்சு பாரு, உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற எரிச்சலான காரியங்கள், எரிச்சலான காரியங்கள் உன் குடும்பத்தில். தண்ணி, போதை, பேசித்தனங்கள், விபச்சாரங்கள், கடன், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத பிள்ளைகள், பெற்றோருக்குள்ள ஆண்டவருடைய வசனம் கிரியை செய்யாத குடும்பங்கள். சோதோம் கொமோரா. உன் பிள்ளைக்கு சத்தியத்தை குறித்து நீ சொல்லலையா? நீ சோதோம் கொமோரா. கர்த்தருடைய எரிச்சல் உன் மேல இருக்கும். அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் விட்டு விலகி வாங்க. எத்தனை நாள் கணவன் மனைவி குடும்ப ஜெபம் செஞ்சீங்க? உன் பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுங்கிறத வலுக்கட்டாயம் பண்ணது உண்டா? வேதத்தை படிக்க சொன்னது உண்டா? கர்த்தர் அதை தான் கேட்டார், உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தியாப்பா? எரிச்சல் அடைந்த தேவன் அக்கினினாலே சுட்டெரித்தார். ஆனா முதல்ல அழிச்சார் தண்ணியினால. யாருக்கு? நோவாவுக்கு. நோவா காலத்திலையும் வேதனைப்பட்டார். ஏன் படைச்சணும்? அத்தனை பேரும் அழிக்க போன நோவா கெஞ்சறான் எல்லாத்துக்கிட்டையும், வந்துக்குங்க பேழைக்குள்ள, வந்துக்குங்க பேழைக்குள்ள, பேழைக்குள்ள வந்து தப்பிச்சுக்கலாம், தப்பிச்சுக்கலாம், தப்பிச்சுக்கலாம். பேழை எதை குறிக்கிறது? சபையை குறிக்குது. ஆபிரகாம் கெஞ்சறான், பேழைக்குள்ள வாங்க, தப்பு. எல்லாம் கிண்டல் பண்றாங்க. என்ன கிண்டல் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கிண்டல் பண்ணாங்கன்னு தெரியுமா? என்ன கிண்டல் பண்ணாங்க? அவன் என்ன சொன்னான்? டே, ஆண்டவருடைய எரிச்சல் கோபம் உண்டு விட்டது. 40 நாள் 150 நாட்கள் கிட்டத்தட்ட ஓயாம மழை பெய்ய போகுதுன்னு சொன்னான். இதான் அவன் சொன்னான். என்ன சொன்னான்?
நல்லா சொல்லுங்க, மழை பெய்ய போகுது. என்ன பெய்ய போகுது? நிற்காம பெய்ய போகுது. உலகமே அழிய போகுதுங்கிறான். எல்லாம் ஒரே சிரிப்பு, எல்லாத்துக்கும் சிரிப்பு. எல்லாத்துக்கும் என்ன வந்துச்சுங்க? ஏன் வந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் சும்மா தைரியமா சொல்லுங்க. ஏன் எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு வந்தது? எல்லாத்துக்கும் ஒரு நக்கல் வந்தது. எல்லாரும் நோவாவை பரிகாசம் பண்ணாங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமி உருவான முதல் நோவா பயலை உருவாக வரை அந்த பூமியில மழையே கிடையாது. என்ன இல்லை? மழையே கிடையாது. அதனால எல்லாத்துக்கும் ஒரே சிரிப்பு. டே, மழையாமா வானத்திலிருந்து கொட்ட போதா? இவனுக்கு என்ன ஆச்சுடா, கிறுக்கனா இருக்கான். அப்ப பூமி உருவானது முதல் நோவா வரை மழை கிடையாதுங்க. அப்ப செடி கொடியெல்லாம் பூமியிலே மேல் பனி உருவாயிற்று. பச்சிருப்பீங்க, அந்த மேல் பனி வந்து செடிகளை ஈரம் பண்ணி அதுல வளர்ந்தது. ஆனா மழைன்னு கொட்டல. அதனாலதான் 150 நாட்கள் மழை பெய்ய காரணமா இருந்தது. நீங்க 150 நாட்கள் மழை பெய்யுமான்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிக்க போனாங்க. பெய்யக்கூடும் நாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க பெய்யாதுன்னாங்க. கண்டினியூா 150 நாள் மழை பெய்யணும்னா அத்தனை தண்ணியா ஆவியா மாறி இருக்கணும். அந்த ஆவி நகர்ந்து வந்து தான் என்ன பண்ணியிருக்கணும்? மழையை கொட்டி இருக்கணும். அவ்வளவு ஆவி 150 நாட்களுக்கும் அந்த ஆவி, அந்த நீராவி மேலே நிற்குமான நிற்க வாய்ப்பு இல்லை. வான ஆராய்ச்சியாளர்கள். ஆக பைபிள் அது பொய் சொல்லி இருக்கக்கூடும்னா பல காலங்கள் கடந்த பிறகு நிரூபிச்சுட்டாங்க, சாத்தியம் உண்டுன்ட்டான். என்னடா சாத்தியம்னா, பூமியுடைய முதல் துவக்கத்தின் ஆராய்ச்சி. ஒரு பூமி, அதோடைய புகைப்படங்கள் இப்போ இல்லை, பழைய காலத்து படம். அந்த பூமியை சுற்றிலும் ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு நீர்ப்படலம். என்ன படலம்? நீர்ப்படலம் இருக்குமாமா. ஆண்டவர் கட்டளையிட்டார், நோவா நீ தப்பிச்சுக்கோ, வேலையை பண்ணு, இவங்களெல்லாம் நான் அழிக்க போறேன்டான். எல்லாம் சிரிக்கிறான், எப்படா மழை வரும்ன்றான். ஆண்டவர் என்ன தெரியுங்களா பண்ணார்? வேதத்தில் போய் நீங்கள் படிச்சு பாருங்க. பூமியின் கண்கள் பிளந்தது, வானத்தின் கண்கள் பிளந்தது. வெளியே பூமியை சுற்றிலும் இருந்த நீர் பிழையங்கள் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. 150 நாட்கள் நீர் பிழைத்து அத்தனை தண்ணி பூமிக்குள்ள வந்து நிரப்பி முடிச்சிருச்சு. அன்னைக்கு அந்த நீர் பிழையம் இருக்கும் வரையில அநேக நம்முடைய முற்பிதாக்கள் 900 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. என்னைக்கு நீர் பிழையம் பூமிக்குள்ள வந்ததோ இன்னைக்கு மனுஷன் 60 போட்டுன்னு போயிடுறான். ஏன்னா சூரியனத்திலிருந்து வந்த ஒளிக்கதிர்கள் நம்ம பூமியை, நம்ம சரீரத்தை தாக்காம நீர்ப்பிழையம் பாதுகாத்துச்சு. ஆனால் இன்னைக்கு நீர்ப்பிழையம் இல்லை. அந்த அல்ட்ரா வயலட்னு சொல்லுவாங்க, யூவி கதிர்கள். அந்த யூவி கதிர் இப்போ நம்மளுடைய உடம்புல நேரடியாக படுறதுனால நம்முடைய ஆயுசு நாட்கள் சுருங்கிடுச்சு. டைனோசராக நின்னதெல்லாம் இன்னைக்கு பள்ளியாக நிற்கிது. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, டைனோசருடைய மிருகம் அவ்வளோ பெருசு, அதெல்லாம் என்ன உடக்கம், பள்ளி, எல்லாருடைய ஆயுசு நாட்களும் சுருங்க ஆரம்பிச்சது இங்கிருந்து தான். அப்போ நோவாவுக்கு மழை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு மழை பெய்யினாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் எச்சரிக்கிறார். உங்களுக்கு இப்போ தம்பிதிரை மூலமாக பேசிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு அது கிண்டலும் கூத்துமா இருக்கலாம். இது வழக்கமாக வருஷம் வருஷம் பேசுறது தானே. ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கிறார், மனம் திரும்புங்கள். சார் 2 மேலே கோபம் சார். உன் மேட்டிமையை முதல்ல இறக்கிடு, கீழே இறக்கிட்டு சபைக்குள்ள வரும்பொழுது என்ன பார்க்காத, கத்தரை பாரு, நீங்க தப்பிச்சு கொள்ளுவீங்க. 3வது ஒரு நகரத்தை சொன்னார். யோனா கிட்ட சொன்னார், நினிவே பட்டணம். யோனாட்ட சொன்னார், நான் அழிக்க பாருடா, போய் சொல்றான், மனம் திரும்ப சொல்லினாரு. அவன் அறிக்கையிட்டான், மனம் திரும்புங்கள், கத்தர் இன்னும் 4 நாட்கள்ல உங்களை முடிச்சிட போறாரு, 7 நாட்கள்ல முடிச்சிருவாராமா. இதை கேள்விப்பட்டானே அந்த நினிவே பட்டணத்தின் ராஜா கதறிட்டான். ஆண்டவரே எங்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கையிடறான் தேசத்துக்குள்ள. எல்லாரும் உபவாசம் போட்டு மன்னிப்பு கேளுங்கடான்னா எல்லாரும் உபவாசித்தார்கள். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வசனம் இருக்கு, டைம் இல்லை. அதில் பிடிச்ச வசனம் என்ன தெரியுங்களா? ராஜா அவனும் உபவாசம் போட்டான், ஜனங்களையும் உபவாசம் போட்டான். அதை விட ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? ஆடு மாடுகளுக்கும் கூட தண்ணி வைக்காதீங்கன்ட்டான். சார் ஆடு மாடெல்லாம் உபவாசத்தை பண்ண வச்சான். தேசத்துக்குள்ள இருக்க அத்தனை ஆடு மாடுகளுக்கும் தண்ணி வைக்காத, உணவு வைக்காத, கடக்கட்டுன்ட்டான். மன்னிப்பு கேளுங்கன்னா கர்த்தருடைய கோபம் மாறி போயிடுச்சுன்னு வேதம் சொல்லுது.
இன்னைக்கு இந்த எச்சரிக்கை உனக்கு தான். உன் குடும்பத்தில் இருக்கிற பாவ காரியம், கணவன் குடிகாரனாக இருக்கலாம், மனைவி ஒரு சமயம் உலகத்தின் இச்சைகளில் இருக்கலாம். அது இச்சைனா உடனே தப்பாக அடிச்சிடாதீங்க. உலகத்தின் இச்சைனா செலவு பண்ணுறது, புடவை வேணும், அது வேணும், இது வேணும், இனி வர்ற காசு கொஞ்சமாக இருக்கும், அது செலவு பண்ண, அதுவும் உலகத்தின் இச்சை தான். இன்னும் உலகத்தின் இச்சை என்னன்னாக்கா, நம்ம ஆண்டவட்டி வந்துக்குவோம், பக்கத்து விட்டாக்கா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துச்சோம்மா, கொஞ்சம் விபூதி கொடுத்தா லைட்டாக அவங்க தெரியாமல் வச்சுக்கிறது, அழிச்சிக்கிறது இருக்கானே. இதெல்லாம் உலகத்தை இப்படி ஒரு பாவங்கள், கர்த்தரை கோபப்படுத்துகிற காரியங்கள். இந்த பாம் சண்டே, இந்த குருத்தோலை ஞாயர், கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கிறார், மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்பி குருத்தோலையைப் போல, அதாவது குழந்தையைப் போல மாறாவிடில் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியெல்லாம் எழுந்து நிற்போமா?